விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல குழலி கேரக்டர்லாம் நடிச்சதன் மூலயமா ரொம்பவே பிரபலமானவங்க தான் விலாசினி. ஆதித்யா டிவியில் கொஞ்சம் நடிங்க பாஷ் ஷோ மூலயமா ரொம்பவே பிரபலமானவங்க தான் ஆதவன். இப்போ இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நிறைய பிரபலங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட வீடியோவை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆதவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அவர் முதல் மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கி இப்ப செப்பரேஷன்ல தான் இருக்காரு. அண்ட் அதே மாதிரி விலாசினிக்கு முதல் கணவர் கூட இருந்து டிவோர்ஸ் வாங்கி இப்ப செப்பரேஷன்ல தான் இருக்காங்க. ஆதவன் அண்ட் விலாசினி இவங்க ரெண்டு பேருமே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. அதிகாரப்பூர்வமா இன்னும் கல்யாணம் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கு. விலாசினி அவங்க முதல் கணவர் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தினதா கொடுமைப்படுத்தினதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அவரை பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சீரியல்லாம் நடிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விலாசினி இளையராஜா குடும்ப உறவினர் அப்படின்னு சொல்லி உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நடிப்பு மட்டும் இல்லாம நல்ல பாட்டு கூட பாடுவாங்க. நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆதவனும் ஃபர்ஸ்ட் ஆர்ஜேவா இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜேவானாங்க. அவரும் நல்லா பாட்டு பாடுவாரு. நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில படங்கள்ல கூட நடிச்சிருக்காங்க. விலாசினி அண்ட் ஆதவனுக்கு பழக்கம் ஏற்பட்டு கல்யாணமாகி இப்போ ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதிகாரப்பூர்வமா இவங்க ரெண்டு பேருமே இதை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.